சர்வதேச ரீதியாக இந்த சமூகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு படுபாதக செயல் சம்பந்தமான விழிப்பூட்டுகின்ற நோக்கத்திலே பாலமுனை ஜம்மியத்துல் உலமா சபையினுடைய சபை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த போதைப் பொருள் விழிப்புணர்வு மாநாடு எமது பிராந்தியத்திலும் நாளுக்கு நாள் வேகமாக அதிகரித்துக் கொண்டு பரவிக்கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்வு தொடர்பான விழிப்புணர்வை பெற வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த நிகழ்வின் தலைமை உரையை வழங்குவதற்கு அன்போடு நான் இந்த சந்தர்ப்பத்திலே அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையினுடைய பாலமுனை கிளையின் கௌரவ தலைவர் மதிப்புக்குரிய ஷேக் அப்துல் அசீஸ் சஹவி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وصحبه وسلم أجمعين أما بعد. இன்றைய போதை ஒழிப்பு மாநாட்டிலே பிரதம அதிதிகளாக வருகை தந்திருக்கக்கூடிய எனது உஸ்தாதும் தேசிய உலமா சபையினுடைய பிரதி தலைவரும் மாவட்ட உலமா சபையினுடைய தலைவரும் எமது இரு அரபு கல்லூரிகளுடைய தந்தையுமான உஸ்தாத் அவர்களை விழித்து அடுத்து விசேட பிரதிநிதியாக வந்திருக்கின்ற தேசிய அபாயகர ஊடக கட்டுப்பாட்டு சபையின் வடக்கு மற்றும் கிழக்கு இணைப்பாளர் அவர்களையும் விழித்து அதே போன்று மேடையில் வீட்டிருக்கின்ற பாலமுனை உலமா சபையினுடைய பொருளாளர் ரமீன் மதனி அவர்களையும் அதே போன்று பாலமுனை ஜம்மியத்துல் உலமாவின் கிளை சபையினுடைய உபதலைவர் ஷிஹாபுத்தீன் ஹாமி அவர்களையும் அதே போன்று எமது பாலமுனை டிடிஎஃப் அமைப்பினுடைய பிரதம செயலாளர் அவர்களையும் விழித்து இம்மாநாட்டில் நாமும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்கின்ற நன்னோக்கோடு வருகின்றிருக்கக்கூடிய அத்துணை பேரையும் இந்த இடத்தில் விழித்து தலைமையுரை என்ற அந்த பெயரில் உங்களை வினயமாக ஒரு விடயத்தை மாத்திரம் வேண்டி இங்கே பேசுவதற்காக இருப்பவர்களுக்கு இடம் கொடுக்க நினைக்கின்றேன். இக்காலகட்டத்தில் இந்த தலைப்போடு இங்கே மாநாடு என்று நாங்கள் ஏற்படுத்தியமைக்கான மிக முக்கியமான காரணம், குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் போதை ஒழிப்புகள் பல பகுதிகளில் இடம்பெற்றாலும் ஒழிப்புகள் இடம்பெறுவதற்கு மாற்றமாக இன்னும் உருவாகி கொண்டிருக்கின்ற போதை வஸ்துக்களின் அதிநவீன சக்தி இளைஞர்களை மாத்திரமல்லாமல் தேசிய ரீதியாக அதிகமானவர்களை அபாயத்துக்குள்ளாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு அபாயகரமான அச்செய்தியை சமூக மட்டத்திலிருந்து இல்லாத ஒழிக்க வேண்டும் என்றால் சமய கருத்துக்களோடு
அந்த சமூகத்தை விழிப்புணர்வுடைய செய்ய வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கில் தான் இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று எமது பாலமுனை ஜமியத்துல் உலமா சபை திட்டமிட்டது. அதற்கமைய அதற்கு போதுமையான விடயங்களை சமய ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நிதர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்து வழங்குவதற்காக அதற்கு காத்திரமான பேச்சாளர்களை இங்கே அழைத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வுகள் முடிந்ததன் பின்னால் அவ்விடயத்தில் யாரெல்லாம் சிக்கிக் கொண்டார்களோ அவர்கள் கூட இது அபாயகரமானது என்று உணர்கின்ற அளவுக்கான அர்த்தமுள்ள பேச்சுக்களை பேசுவதற்கும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எங்களது பிரதம அதிதிகள் தயாராகி இருக்கிறார்கள். எனவே இவ்விடத்தில் வந்திருக்கக்கூடிய அனைவரும் நல்ல மனதோடு இவைகளையெல்லாம் கேட்டு இதற்கு பின்னுமா நாங்கள் இதில் ஈடுபட வேண்டும் என்கிற அந்த நன்னோக்கோடு இவ்விடமிருந்து செல்ல வேண்டும் என்கிற அந்த வினயமான செய்தியை உங்களுக்கு நான் உபதேசமாக சொல்லிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, அண்மையில் எடுக்கப்பட்ட அம்பாறை மாவட்டத்தினுடைய கணக்கெடுப்பின்படி அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற சுமார் 14 பிரதேச சபைகளில் குறிப்பிடத்தக்க 2 பிரதேச சபைகளில் அதிகபட்சமான போதையோடு தொடர்புடைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்றும் பாதுகாப்பு கருதி இந்த இடத்தில் நான் சொல்லாமல் விட்டாலும் இன்ஷா அல்லாஹ் அதற்கு உரிய அபாயகர ஔடத கட்டுப்பாட்டு சபை பொறுப்பாளர் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்தினாலும் நாம் அறிந்த வகையில் எமது பிரதேசத்தில் கூட அதிகபட்சம் போதையோடு சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு அபாயகர செய்தியை இந்த இடத்தில் சொல்லி, இவ்வாறான இந்த நிகழ்வுகள் என்பது பரவலாக நடக்கின்ற இந்த மோசமான ஒரு விளைச்சத்தனமான செயற்பாடை இல்லாதொழிப்பதற்கு வழிவகுக்கும் என்ற வகையில் தான் சமய ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இது பற்றி ஆழ்ந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அதனோடுற்றவர்களை நாங்கள் இந்த இடத்தில் அழைத்திருக்கிறோம். எனவே இந்த இடத்தில் அவ்விடயங்களை செவியேற்று ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்கள் அனைவரையும் ஆண்டி கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக சுருக்கமாக தனது தலைமை உரையை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கிறார் பாலமுனை ஜமியத்துல் உலமா சபையினுடைய கௌரவ தலைவர் மதிப்புக்குரிய ஷேக் அப்துல் அசீஸ் சஹவி அவர்களுக்கு ஜஸாஹுல்லாஹு ஹைரா. அடுத்ததாக இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சில கருத்துக்களை தகவல்களை வழங்குவதற்கு இந்த மாநாடு தொடர்பாக கருத்து ஒன்றை வழங்குவதற்கு இங்கே நாங்கள் அழைப்பது இன்றைய நாளினுடைய அதிதிகளில் மிக முக்கியமான ஒருவர் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையினுடைய கௌரவ பிரதி தலைவர், அம்பாறை மாவட்ட ஜமியத்துல் உலமா சபையினுடைய கௌரவ தலைவர் அபு சஹ்வா மதிப்புக்குரிய ஷேக் ஹாஷிம் சூரி மதனி உஸ்தாத் அவர்களை அன்போடு இந்த சந்தர்ப்பத்திலே அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا وحبيبنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيله: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا
إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجز من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களாகிய அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பாலமுனை கிளை ஜம்இய்யாவின் தலைவர் மௌலவி அப்துல் அசீஸ் சஹ்வி அவர்களை விളിத்து மற்றும் இந்த நிகழ்வுக்கு விசேட உரையாளராக வந்திருக்கின்ற அபாயகரமான ஔடத கட்டுப்பாட்டு கோஆர்டினேட்டர் அவர்களை விളിத்து இங்கு வந்திருக்கின்ற பெருந்தகைகள், சகோதரிகள், அங்காங்கு இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், சகோதரிகள் அனைவர்களையும் விളിத்து எனது உளம் கனிந்த அன்பின் சலாத்தை அவர்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே நான் இப்பொழுது உங்களுக்கு ஓதி காண்பித்த இந்த வசனத்திலே முக்கியமான சில விடயங்களை ஒரு சமூகத்தின் சீர்கேடுகளை, ஒரு சமூகத்தின் சீர்கேட்டினை அடையாளப்படுத்துகின்ற விடயங்களாக ஒரு சில விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அதில் மிக முக்கியமான ஒன்று அல் ஹம்ரு, சாராயம். நாங்கள் சாராயம் என்று சொன்னாலும் போதை வஸ்து அது எதுவாக இருந்தாலும் சரிதான். குடிபானமாகவும் இருக்கலாம், உண்ணப்படுகின்ற பொருளாகவும் இருக்கலாம். ஒரு மனிதனுக்கு போதையை அளிக்கக்கூடிய விடயம். வல் மைசிரு, சூதாட்டம். வல் அன்சாபு, அதாவது நட்டி வைக்கப்பட்ட, அந்த காலத்தில் இருந்தது கற்கள், நட்டி வைக்கப்பட்ட பொருட்கள். அது மரமாகவும் இருக்கலாம், கல்லாகவும் இருக்கலாம். மக்கள் அதனிடத்திலே சென்று தனது தேவைகளை கேட்கக்கூடிய. வல் அஸ்லாமு, அம்பிட்டு குறிபார்க்கின்ற ஒரு வளமை. இவைகள் ஒரு சமூகத்திலே சீர்கேட்டை அடையாளப்படுத்தக்கூடியவைகள் என்பதாக இந்த வசனம் எங்களுக்கு அடையாளம் காட்டுகிறது, தெளிவுபடுத்துகிறது. இவைகளை நீங்கள் மின் அமலி ஷைத்தான், அது ஷைத்தானுடைய வேலைகளில் என்றும் உள்ளது என்று சொல்லிவிட்டு, விசுவாசிகளே ஃபஜ்தனிபூஹு, அவைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அவைகளிலே இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அவைகளிலே நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடையலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முக்கியமான சில விடயங்களை நான் மிக வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான் பேச்சை நீட்டுவதற்கு உரிய ஆள் அல்ல. முதலாவது, உலமாக்கள் இங்கே நிறைய இருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு தேவையான விடயங்களை இஸ்லாம் வரூரியாத் அல் ஹம்ஸா, 5 அத்தியாவசியமானவைகள் என்று இஸ்லாம் அடையாளம் காணுகிறது. ஒரு மனிதனிலே பாதுகாக்கப்பட வேண்டிய விடயங்கள், நல்ல விடயம் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டிய விடயங்கள் என்று 5 விடயங்களை குறிப்பிடுகிறார், இஸ்லாம் குறிப்பிடுகிறது. அதில் ஒன்று அவனுடைய
மூளை, அது பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனதுனாலே தான் போதை வஸ்தை இஸ்லாம் கண்டிக்கிறது. அதை பாதிக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை வழங்குகிறது. இரண்டாவதாக அவனுடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த தீன இந்த வகை இஸ்லாம் அந்த மார்க்கத்துக்கு முரணாக நடப்பவருக்கு ஒரு தண்டனை இருக்கிறது. அடுத்தது அந்த மனிதனுடைய சொத்து, அது பாதுகாக்கப்பட வேண்டியது. ஆனதினாலேதான் களவெடுத்தவர்களுக்கு கையை தரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அடுத்தது அவனுடைய பரம்பரை பாதுகாக்கப்பட வேண்டும். பரம்பரை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஒழுங்கான முறையிலே அவன் திருமணம் செய்து மகப்பேறுகளை உண்டாக்க வேண்டும். விபச்சாரம் செய்தவர்களுக்கு அதற்காகத்தான் தண்டனை இருக்கிறது இஸ்லாத்திலே. ஒருவனுடைய மானம் அவசியமானது, பாதுகாக்கப்பட வேண்டியது. அவனுடைய மானத்திலே அவதூறு சொன்னவர்களுக்கு இஸ்லாம் தண்டனை வழங்குகிறது. எனவே இப்படியான விடயங்கள் ஒரு மனிதனுடைய பாதுகாக்கப்பட வேண்டிய அத்தியாவசியமான பொருட்களாக இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. அதில் ஒன்றுதான் இப்பொழுது நாங்கள் சொன்னது போதை. போதை தடுக்கப்பட வேண்டும், அது கண்டிக்கப்பட வேண்டும். எனக்கு திட்டமாக தெரியும், அல்லாஹு ஆலம், சில நேரம் இருக்கலாம், அதிகமான சகோதரர்கள் இந்த போதை பழக்கத்தை பழகியவர்கள் 1000 கொத்துபா ஓதினாலும் அங்கு பள்ளிக்கு வாரதும் இல்லை. அதனுடைய பயங்கரமான நிலைப்பாடுகளை விளங்குவதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதும் இல்லை. இப்படியான ஒரு போதை ஒழிப்பு மாநாடு என்று நாங்கள் ஏற்பாடுகளை செய்து பெரிய ஒரு கூட்டத்தை உலமாக்களை கொண்டு வந்து உரைகளை நிகழ்த்தினாலும் அதில் பங்களிப்பு செய்து பயன்பெறக்கூடியவர்களும் இல்லை. ஆனால் உங்களிடத்திலே இதை சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்றால் ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். உங்களுடைய பிள்ளைகளை என்று இந்த போதை வஸ்துவுக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடியவர்கள் ஆரண்டு பார்த்தால் ஒரு மிகச்சிறிய 10 வயதில் இருந்து அது துவங்குகிறது. அப்படியான உங்களுடைய பிள்ளைகளை இந்த உபதேசங்கள் மூலம் நீங்கள் எப்படி அவர்களை வழிநடத்துவீர்கள்? இந்த அமானியத்தை உங்களிடத்தில் ஒப்படைப்பதுதான் இந்த நிகழ்வின் முக்கிய காரணமாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. இன்னொரு விடயத்தை நான் சொல்கிறேன். وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَىٰ آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِنَ السَّمَاءِ وَالْأَرْضِ. ஒரு கிராமத்து மக்கள் அல்லாஹ்வுடைய அச்சமுடையவர்களாக இருந்தால், அல்லாஹ்வின் மீது விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால், அவர்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் எங்களுடைய அருட்களை நாங்கள் திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல்-குர்ஆனிலே சொல்கிறான். இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்றால், இந்த கிராமம் என்று நான் சொல்கின்ற பொழுது பாலமுனை, செல்லமாக அழைக்கப்படக்கூடிய சின்ன பாலமுனை என்று சொல்லக்கூடிய இந்த கிராமம் அனைத்தும் அல்லாஹ்வுடைய தீனை செம்மைப்படுத்திய விடயத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை கடைபிடித்த விடயத்தில்
முதலாக முந்திக் கொண்ட கிராமம் இந்த கிராமம். ஹிஜாப் அணிந்த பெண்கள் அந்த காலத்திலே தபிலீக் ஜமாத்தில் ஈடுபட்ட சில சகோதரிகளை தவிர ஹிஜாப் அணிந்த பெண்கள், ஒரு முஸ்லிமான பெண் என்றால் அவர் முகம் மூடி இருக்க வேண்டும், தன்னுடைய உடம்பை மறைக்க வேண்டும் என்ற சிந்தனையை கொண்டு முகம் மறைத்த முதலாவது கிராமம் இந்த கிராமம் தான். இன்னும் இந்த கிராமத்தில் தொழுகையுடைய நேரத்தில் விளையாட்டு தடுக்கப்படுகின்ற ஒரு கிரவுண்ட் உள்ள ஒரு கிராமம் என்றால் இந்த கிராமத்தின் கிராமம் தான், கிரவுண்ட் தான். அன்பானவர்களே, இப்படியான இந்த கிராமத்தில் இந்த போதை வஸ்துவோடு தொடர்புள்ள போதை பரிமாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய, தர்வீதி செய்யக்கூடிய, அதாவது மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய பிள்ளைகள், இளைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்றால் அது கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட அந்த அன்சாபு என்ற இடம் இருந்த இடம் இந்த இடம் அழைக்கப்பட்டது. மேலே கூறிய அந்த வசனத்திலே அடையாளம் காட்டப்பட்ட சீர்கேடான விடயங்கள் இல்லாமல் ஒழிக்கப்பட்ட இந்த கிராமத்தில் மீண்டும் இப்படியான ஒரு பழக்க வழக்கங்கள், சீர்கேடான சில விடயங்கள் ஏற்படுவதென்றால் அது மிகவும் கவலையான விடயமாக இருக்கிறது. எனவே இரண்டு விடயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று, உங்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய தோழர்கள் யார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். எனக்கு தெரியும், நிச்சயமாக எனக்கு தெரியும், இப்பொழுதும் பிள்ளைகள் பெற்றார்களுடைய சொல்லை கேட்டு நடப்பது அரிதான காலம். முதல் காலம் இருந்தது, பாப்பா வராம அம்மா சோறு வைக்க மாட்டார் பிள்ளைகள். அப்ப அந்த இயேசுன்ற பொழுதும், நீ பாப்பாவுக்கு முன்னால சோறு தர வேண்டாம் நீ அப்படிதான் பேசுவாங்க. அந்த பாப்பாவுக்கு முன்னால இருந்து சாப்பிடுவது என்பது ஒரு ஒழுக்கத்தின் ஒரு அடையாளமாக இருந்த காலம். இப்ப அப்படி இல்லை. புள்ளவாருடைய மேல புள்ள சாப்பிடும், பொம்பளை புள்ளவாருடைய மேல பொம்பளை புள்ள சாப்பிடும். அந்த ஒழுக்கம் இல்லை, எதிர்பார்க்கவும் முடியாது. அவனுக்கு பாடம் ஒரு மணிக்கு இருந்தாலும் இந்த உம்மா, அன்புக்குரிய சகோதரிகள், மறைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் இதை ஒரு அமானிதமாக நான் உபதேசமாக சொல்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை கண்ணம் கவனமாக யாரோடு கூடுகிறான், என்னுடைய நண்பன் யாரு, என்னுடைய தோழன் யாரு, இவன் வருகின்ற நேரம் என்ன, இவன் கையில என்ன வைத்திருக்கிறான் என்பதை கவனிப்பது உங்கள் மீது கட்டாய கடமை. தந்தையை பொறுத்தவரையில் அந்த காலத்தை போல ஏச இயலாது, பேச இயலாது, அடிக்க இயலாத பிள்ளைகளுக்கு பொழுது மிக அன்பான முறையில், அருமையான முறையில், இரக்கமாக தனது பிள்ளைகளை அவதானிக்க வேண்டும். கவலையான விஷயம் என்னவென்றால், இப்ப உள்ள வாப்பாமார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. அவன் எப்படி ஹரமா போனாலும் பரவாயில்லை என்று பாப்பா விட்ட மாதிரி இருக்கிறார். அவருக்கு புத்தி சொல்லவும் தெரியாது. அவர் புத்தி சொல்லணும்னு சொன்னா ஏசித்தான் சொல்லுவாரு. ஏசினா இனி அவன் என்ன செய்வான், உன்னை புத்தியை நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லாம சொல்லிக் கொண்டு அவன் மாறிடுவான். எனவே அன்பான முறையிலே, அழகான முறையிலே இந்த பிள்ளைகளை நாங்கள் சீர்திருத்தம் செய்ய முன்வர வேண்டும் என்ற அமானிதம் தான் இந்த கூட்டத்திலே இருந்து உங்களுக்கு தரப்படுகின்ற அமானிதம்.
இரண்டாவதாக ஒரு அமானிதத்தை உங்களுக்கு சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே இருக்கின்ற சகோதரர்கள் யாராயிருந்தாலும் ஒருவருடைய பழக்க வழக்கத்தில் போதை பரிமாற்றம் இருக்கின்றது என்று நீங்கள் அறிந்தால் உரியவர்களோடு, ஊரில் உள்ள பெரியவர்களோடு ரகசியமான முறையில் இதை எத்தி வைத்து அவர் சீர்பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன், அவரை தண்டிக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, அந்த பரிமாற்றத்தை உடைய பிள்ளையை தண்டிப்பது நோக்கம் அல்ல, அவரை சீர்திருத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் எத்தி வைத்தல் கையாளப்பட வேண்டும். ஒரு சகோதரர் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. இந்த நாட்டுக்கு போதை வஸ்து எங்க இருந்து வருகிறது? வானத்தால் இறங்குதா? எங்க இருந்து வருகிறது? ஒன்று கடலால வர வேண்டும், அல்லது விமானத்தில் இருந்து வர வேண்டும். இந்த இரண்டு துறைமுகங்களும் யார் கையில இருக்குது? அம்பாறை மாவட்ட ஜமியத்துல் உலமா கையிலா இருக்குது? இல்ல. அவர்களுக்கு இது கட்டாய கடமை. அவர்கள் நினைத்தால் இதனை அடியோடு ஒழிக்கலாம், நாங்கள் உதவியாக அமையலாம். ஏனிதை சொல்கிறேன் என்றால், இதை கட்டுப்படுத்துகின்ற சம்பூர்ண உரிமை, சம்பூர்ண தகுதி, சம்பூர்ண சக்தி எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு இருக்கின்ற சக்தி என்னவென்றால், நான் இப்பொழுது சொன்ன இந்த இரண்டு விடயமும் தான். ஒன்று, எங்களுடைய பிள்ளைகளை, அந்த பிள்ளையுடைய தோழர்களை, நடவடிக்கைகளை சீர்திருத்துவதில் நாங்கள் முயற்சி செய்வதும், அப்படியான பரிமாற்றம் உடையவர்களை அறிந்தால், தெரிந்தால், ஊரில் உள்ள முக்கிய ஸ்தலங்களுக்கு பள்ளிவாசல் நிர்வாகமாக இருக்கலாம், உலமா சபை நிர்வாகமாக இருக்கலாம், அவர்களிடம் நன்னோக்கோடு சொல்லி அவர்களை சீர்திருத்த நடவடிக்கை எடுப்பது. இந்த ரெண்டு விடயத்தை தவிர எங்களால் வேறொன்றும் செய்ய முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொன்ன விடயத்தை சொல்லி நானும் முடித்துக் கொள்கிறேன். வல்தகும் மின்கும் உம்மத்துன், உங்களுக்குள் ஒரு கூட்டம் இருக்கட்டும், யஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை அவர்கள் ஏவட்டும், வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை அவர்கள் தடுக்கட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே கூறுகிறான். அவன் போனா போகட்டும், அவன் செய்தால் செய்யட்டும், நானே இதுக்குள்ள ஓட்டுவான், இந்த சிந்தனை இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும், எங்களுடைய பிள்ளைகளையும் கெட்ட தீய பழக்கங்களில் இருந்து பாதுகாப்பானாக. எங்களுடைய சமூகத்தை ஒரு சீர் பொருந்திய சமூகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக. நாங்கள் சொல்லவைகளை எடுத்து நடக்கக்கூடிய சமூகமாக எங்களுடைய சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. இவ்வளவு நேரமும் இந்த போதை தொடர்பான ஆபத்துக்கள், அல் குர்ஆன் போதிக்கின்ற போதனைகள், அது தொடர்பாக அல் குர்ஆன் விடுகின்ற எச்சரிக்கைகள் தொடர்பாக இந்த கிராமத்தில் மார்க்க ஈடுபாடுகள் போதுமான அளவு இல்லாத ஒரு காலத்திலே மார்க்க விழுமியங்களில்
மக்களை அதன்பால் அழைத்த இந்த கிராமத்தின் சீர்திருத்தத்தில் முதன்மையாக செயற்பட்ட இந்த கிராமத்தினுடைய மக்கள் வாலிபர்களுடைய மார்க்க ஈடுபாடுகளுக்கு முன்னோடியாக செயற்பட்ட எமது அபு சஹ்வா அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையினுடைய கௌரவ பிரதி தலைவர், அம்பாறை மாவட்ட ஜமியத்துல் உலமா சபையினுடைய கௌரவ தலைவர் அவர்கள், அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுவது போன்று லா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா, இந்த பூமி சீராததற்கு பிறகு அதிலே நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று இந்த கிராமம் ஒரு சீராக ஒரு முன்மாதிரியான கிராமமாக இந்த கிராமம் இருந்ததற்கு பிறகு இந்த போதை வஸ்துக்களால் மீண்டும் அதனை களங்கப்படுத்த வேண்டாம் என்ற தனது அன்பான ஆலோசனையும் அறிவுரையையும் வழங்கி அமர்ந்திருக்கிறார். அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஆயுளை நீடிக்க செய்வானாக, அருள் செய்வானாக என்று பிரார்த்தித்ததன் பின்னால் நாங்கள் தற்போது இஷா தொழுகைக்கான அதானை நெருங்கி கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு மிக முக்கியமான பலவாளுடைய உரை இருக்கிறது. அதிலும் குறிப்பாக போதை வஸ்துக்கு அடிமையான அந்த பாவனைக்குள் சிக்கிய இளைஞர்கள் நபர்களை மீட்டி எடுப்பது தொடர்பாக சயின்டிபிக்காக உளவியல் ரீதியாக என்ன வழிகாட்டல்களை என்ன பொறிமுறைகளை கையாள வேண்டும் என்பது தொடர்பாக பெற்றோர்களுக்கும் பொறுப்புதாரிகளுக்கும் சமூக தலைவர்களுக்கும் சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அதனை எப்படியான வழிமுறையை கையாண்டால் தடுக்கலாம் என்பது தொடர்பான முக்கியமான உரை ஒன்று இருக்கின்றது. எனவே அது இடையூறு இல்லாமல் தொடர்ந்தேர்ச்சியாக நடக்க வேண்டும் என்பதற்காக ஓரிரு நிமிடங்களில் இஷா தொழுகைக்கான அதான் இடம்பெற்றதற்கு பிறகு உடனடியாக தொழுதுவிட்டு அந்த நிகழ்வை ஆரம்பிப்போம் என்ற முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேகமாக முசல்லாவுக்கு நீங்கள் உதுவோடு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள். இப்போது அதான் ஒலிக்க இருக்கின்றது. அதானுக்கு பிறகு உடனடியாக தொழுகை இங்கே நிறைவேற்றியதற்கு பிறகு எங்களுடைய நிகழ்ச்சிகள் மீண்டும் ஆரம்பமாக இருக்கின்றன. வாங்க செல்ல போகுது, கொஞ்சம் தொழில் போட்டு ஸ்டார்ட் பண்ணு. இதை கொஞ்சம் இங்கே பாருங்க, ஓ பண்ணி வைங்க லைவ். வாங்க செல்லிட்டா 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 டைம் ஆயிடுச்சு. சத்தம் கேட்குது இப்போ பாங்க சார்.